வணக்கம். ட்ரேடிங் உலகத்துல டெக்னிக்கல் இண்டிகேட்டர்ஸ்ங்கிறது ரொம்பவே முக்கியமான ஒரு கருவி. அதாவது பிரைஸ் மூவ்மெண்ட்ஸை புரிஞ்சுக்கிட்டு கரெக்டான முடிவுகளை எடுக்க இது ட்ரேடர்ஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. சரி, வாங்க இத பத்தி இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கலாம். நீங்க எப்பவாவது ஒரு ஸ்டாக் சார்ட்டை எதுவுமே இல்லாம அப்படியே பார்த்திருக்கீங்களா? பார்த்தா இப்படித்தான் இருக்கும். ஒரே குழப்பமா பிரைஸ் மேலேயும் கீழேயும் போயிட்டு இது எங்க தான் போகுதுன்னே கணிக்க முடியாத ஒரு நாய்ஸ் மாதிரி தெரியும் இல்லையா? ஆனா அந்த நாய்ஸுக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற சிக்னல்ஸை கண்டுபிடிக்கத்தான் இந்த டெக்னிக்கல் இண்டிகேட்டர்ஸ் நமக்கு உதவுது. அந்த இரைச்சலுக்குள்ள ஒரு ஒழுங்க கொண்டு வந்து நம்மால அளவிட முடியற மாதிரி சிக்னல்ஸை நமக்கு காட்டுது. அப்போ இண்டிகேட்டர்ஸ்னா என்ன? சிம்பிளா சொன்னா அது வெறும் மேத்ஸ் தான். பிரைஸ், வால்யூம் மாதிரி விஷயங்களை வச்சு செய்யற ஒரு கணக்கு. இதனால என்ன பிரயோஜனம்னா, நம்ம ஏதோ தோணுச்சுன்னு ட்ரேட் பண்ணாம ஒரு ஒப்ஜெக்டிவ் பார்வையோட, அதாவது டேட்டாவை வச்சு முடிவெடுக்க முடியுது. அது மட்டும் இல்லாம சார்ட்ல பார்க்கறதுக்கும் ரொம்ப ஈஸியா இருக்கும். அதாவது டெக்னிக்கல் இண்டிகேட்டர்ங்கிறது மார்க்கெட் டேட்டால இருந்தே நாம உருவாக்குற ஒரு டூல். இது மார்க்கெட் ரொம்ப அதிகமா வாங்கப்பட்டிருக்கா, அதாவது ஓவர் பாட் நிலையில இருக்கா, இல்ல ரொம்ப அதிகமா விற்கப்பட்டிருக்கா, அதாவது ஓவர் சோல்டு நிலையில இருக்கா, இல்ல அதோட சராசரிய விட்டு எவ்வளவு விலகி போயிருக்கு, இந்த மாதிரி நிறைய தகவல்களை இது நமக்கு கொடுக்கும். சரி, நம்ம ட்ரேடர்ஸ் டூல் கிட்ல இருக்க முதல் கருவிய பார்ப்போம். அதுதான் மூவிங் ஆவரேஜ். இது ஒரு காம்பஸ் மாதிரி மார்க்கெட் எந்த திசையில போகுதுன்னு கண்டுபிடிக்க இது நமக்கு வழிகாட்டும். இந்த மூவிங் ஆவரேஜ் புரிஞ்சுக்க ஒரு சிம்பிளான கிரிக்கெட் உதாரணம் எடுத்துக்கலாம். இப்போ ஸ்கிரீன்ல பாருங்க. பேட்ஸ்மேன் ஏ, பேட்ஸ்மேன் பின்னு 2 பேர் இருக்காங்க. இவங்க 2 பேர்ல யார் பெட்டர்னு கேட்டா அவங்களோட ஆவரேஜ் ஸ்கோரை பார்த்து ஈஸியா சொல்லிடலாம் இல்லையா? இங்க பார்த்தா பேட்ஸ்மேன் பியோட ஆவரேஜ் தான் ஜாஸ்தி. இதே கான்செப்ட் தான் ஸ்டாக்ஸ்க்கும். ஒரு ஸ்டாக்கோட குறிப்பிட்ட கால க்ளோசிங் பிரைஸோட ஆவரேஜ் தான் மூவிங் ஆவரேஜ். ஒவ்வொரு நாளும் புதுசா ஒரு பிரைஸ் சேரும்போது பழசுல ஒன்னு நீக்கப்படும். அதனால்தான் இதுக்கு பேரு மூவிங் ஆவரேஜ். அது நகர்ந்துகிட்டே இருக்கும். அப்போ இதோட முக்கியமான வேலை என்னன்னா, இந்த டெய்லி பிரைஸ்ல இருக்கிற அந்த நாய்ஸை எடுத்துட்டு ஒரு ஸ்மூத்தான லைனை மாத்திடும். இதனால ட்ரெண்ட் எந்த பக்கம் இருக்குன்னு நமக்கு பளிச்சுன்னு தெரியும். சிம்பிள் ரூல் தான். பிரைஸ் அந்த மூவிங் ஆவரேஜ் லைனுக்கு மேலே இருந்தா மார்க்கெட் புல்லிஷா இருக்குன்னு அர்த்தம், கீழே இருந்தா பியரிஷா இருக்குன்னு அர்த்தம். இதுல 2 முக்கியமான வகை இருக்கு. ஒன்னு சிம்பிள் மூவிங் ஆவரேஜ், அதாவது SMA. இது எல்லா நாளோட பிரைஸ்க்கும் ஒரே மாதிரி வெயிட்டேஜ் கொடுக்கும். இன்னொன்னு எக்ஸ்பொனென்ஷியல் மூவிங் ஆவரேஜ், அதாவது EMA. இது என்ன பண்ணும்னா, ரீசெண்டா வந்த பிரைஸ்க்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கும். இதனால பிரைஸ்ல ஏதாவது மாற்றம் வந்தா EMA ரொம்ப வேகமா ரியாக்ட் பண்ணும். அதனால தான் நிறைய ட்ரேடர்ஸ் EMAவை தான் விரும்புவாங்க. சரி, நம்ம டூல் கிட்ல அடுத்த கருவிக்கு போலாம். அதுதான் ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் இண்டெக்ஸ், ஷார்ட்டா RSI. இத நம்ம கார்ல இருக்கிற ஸ்பீடோமீட்டர் மாதிரி நினைச்சுக்கலாம். பிரைஸ் மூவ்மெண்டோட வேகத்தையும் அதுல வர்ற மாற்றத்தையும் இது அளந்து சொல்லும். RSI என்ன பண்ணுதுன்னா, ஒரு ஸ்டாக்கோட உள் பலத்தை அதே ஸ்டாக்கோட முந்தைய பெர்ஃபார்மன்ஸோட ஒப்பிட்டு பாக்குது. மார்க்கெட் ரொம்ப அதிகமா வாங்கப்பட்டிருக்கா இல்ல விற்கப்பட்டிருக்காங்கிறது இது தெளிவா காட்டும். பொதுவா இத 14 நாள் பீரியட்ல தான் கணக்கிடுவாங்க. இப்போ RSI ரீடிங் 70க்கு மேல போச்சுன்னா அது ஓவர்பாட்னு அர்த்தம். அதாவது தேவைக்கு அதிகமா அந்த ஸ்டாக்க வாங்கிட்டாங்க. இனி வாங்குற வேகம் குறைஞ்சு விலை கொஞ்சம் கீழே வர வாய்ப்பிருக்குன்னு இது நமக்கு ஒரு சிக்னல் கொடுக்குது. அதே மாதிரி RSI ரீடிங் 30க்கு கீழே வந்துச்சுன்னா அது ஓவர் சோல்டு, அதாவது ரொம்ப அதிகமா வித்துட்டாங்க. இனி விக்கிற பிரஷர் குறைஞ்சு விலை மறுபடியும் மேல போக வாய்ப்பு இருக்குன்னு அர்த்தம். ஆனா RSIல ஒரு முக்கியமான பிரச்சனை இருக்கு. அதுக்கு பேரு ஸ்டிக்கினஸ், அதாவது ஒட்டிக்கொள்றது. சில சமயம் ஒரு ஸ்டாக் பயங்கர புல் ரன்ல இருக்கும்போது RSI ரொம்ப நேரத்துக்கு 70க்கு மேலேயே அந்த ஓவர்பாட் ஜோன்லயே ஒட்டிக்கிட்டு இருக்கும். அதே மாதிரி ஒரு பெரிய சரிவுல 30க்கு கீழே ஓவர் சோல்ட் ஜோன்லயே ரொம்ப நேரம் இருக்கும். இதை நம்பி நம்ம ட்ரேட் பண்ணா தப்பான சிக்னலா அமைய வாய்ப்பு இருக்கு. ஓகே, நம்ம டூல் கிட்ல 3ஆவதா பார்க்க போறது பாலிஞ்சர் பேண்ட்ஸ். ஒரு ஸ்டாக்கோட ஏற்ற இறக்கம், அதாவது அதோட வாலட்டிலிட்டி எந்த அளவுக்கு இருக்கு, அது பொதுவா எந்த ரேஞ்சுக்குள்ள ட்ரேட் ஆகுதுன்னு வரைஞ்சு காட்டுறது தான் இதோட வேலை. போலிங்கர் பேண்ட்ஸ்ல மொத்தம் 3 லைன் இருக்கும். நடுவுல போறது ஒரு 20 நாள் சிம்பிள் மூவிங் ஆவரேஜ். அதுக்கு மேலையும் கீழையும் 2 பேண்ட்ஸ் இருக்கும். இது 2 ஸ்டாண்டர்ட் டீவியேஷன்ங்கிற ஒரு கணக்க வச்சு வரையப்படுது. சிம்பிளா சொன்னா பிரைஸ் எந்த அளவுக்கு ஏறி இறங்குதுங்கிற அளவீடு தான் அது. இதோட அடிப்படை ஐடியா என்னன்னா மீன் ரிவர்ஷன், அதாவது விலை எவ்ளோ தூரம் போனாலும் கடைசியில அதோட சராசரிய நோக்கி திரும்பி வருங்கிறது தான். அதனால பொதுவான ஸ்ட்ராட்டஜி என்னன்னா, விலை கீழே இருக்கிற பேண்ட் கிட்ட வரும்போது வாங்கணும்,
மேல இருக்கிற பேண்ட் கிட்ட போகும்போது விக்கணும். ஆனா இங்க ஒரு முக்கியமான விஷயத்த நாம கவனிக்கணும். இந்த போலிங்கர் பேண்ட்ஸ் எப்போ நல்ல வேலை செய்யும்னா மார்க்கெட் ஒரே ரேஞ்சுக்குள்ள, அதாவது சைட்வேஸ்ல போகும்போது தான். அப்போ அந்த மேல் பேண்ட் ஒரு ரெசிஸ்டன்ஸாவும் கீழ் பேண்ட் ஒரு சப்போர்ட்டாவும் சூப்பரா வேலை செய்யும். ஆனா மார்க்கெட் ஒரு ஸ்ட்ராங் ட்ரெண்ட்ல இருக்கும்போது விலை அந்த பேண்ட ஒட்டியே பயணம் பண்ணும். இத வாக்கிங் த பேண்ட்னு சொல்லுவாங்க. அப்போ அது நடுலைனுக்கு திரும்ப வராது, நமக்கு தப்பான சிக்னல்ஸ் கிடைக்கலாம். சரி, இப்போ நம்ம கிட்ட 3 கருவிகள் இருக்கு: மூவிங் ஆவரேஜ், RSI, போலிங்கர் பேண்ட்ஸ். ஆனா இத தனித்தனியா பார்க்கறத விட ரொம்ப முக்கியமானது இது எல்லாம் சேர்த்து ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரேடிங் பிளான்ல எப்படி பயன்படுத்துறதுங்கிறது தான். வாங்க அத பார்க்கலாம். இங்க ஒரு ரொம்ப முக்கியமான எச்சரிக்கை. எக்ஸ்பர்ட்ஸ் சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா, இண்டிகேட்டர்ஸ் தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லதுதான், ஆனா அது உங்க அனாலிசிஸ்ல மெயின் டூலா இருக்கவே கூடாது. பிரைஸ் ஆக்ஷன், அதாவது விலை நகர்வுகள், அப்புறம் சார்ட் பேட்டர்ன்ஸ், இதுதான் உங்க முதல் கவனம். இண்டிகேட்டர்ஸ்ங்கிறது அதை கன்ஃபார்ம் பண்றதுக்கு மட்டும்தான். அப்போ ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரேடரோட செக்லிஸ்ட் எப்படி இருக்கும்? ஸ்டெப் 1, உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு கேண்டில்ஸ்டிக் பேட்டர்னை கண்டுபிடிக்கணும். ஸ்டெப் 2, அந்த பேட்டர்ன் ஒரு முக்கியமான சப்போர்ட் இல்லைனா ரெசிஸ்டன்ஸ் லெவல்ல உருவாகியிருக்கான்னு பார்க்கணும். ஸ்டெப் 3, அந்த இடத்துல வால்யூம் அதிகமா இருக்கான்னு செக் பண்ணணும். இந்த 3 ஓகேனா ஃபைனலா 4வது ஸ்டெப்பா தான் சரி இப்ப இண்டிகேட்டர்ஸ் என்ன சொல்லுதுன்னு பார்க்கணும். இங்கதான் ஒரு சூப்பரான ட்விஸ்ட் இருக்கு, நல்லா கவனிங்க. இண்டிகேட்டர்ஸ் ஒரு ட்ரேடை எடுக்கலாமா வேண்டாமான்னு சொல்ற எஸ் ஆர் நோ டூல் கிடையாது. அதுக்கு பதிலா உங்க நம்பிக்கைய, உங்க கான்ஃபிடன்ஸை அட்ஜஸ்ட் பண்ற ஒரு டூல். எப்படின்னா, நீங்க பார்த்த 3 ஸ்டெப்ஸும் உங்களுக்கு சாதகமா இருந்து இண்டிகேட்டர்ஸும் அதை கன்ஃபார்ம் பண்ணுச்சுன்னா நீங்க உங்க ட்ரேட் சைஸை தைரியமா அதிகப்படுத்தலாம். ஒருவேளை இண்டிகேட்டர்ஸ் கன்ஃபார்ம் பண்ணலைன்னா பரவாயில்ல, நீங்க ட்ரேட் எடுக்கலாம், ஆனா கொஞ்சம் எச்சரிக்கையா கம்மியான குவான்டிட்டியோட எடுக்கணும். கடைசியா இந்த ஒரு கேள்வியோட நான் முடிக்கிறேன். யோசிச்சு பாருங்க, உங்க இண்டிகேட்டர்ஸ் உங்களுக்கு சேவை செய்யுதா, இல்ல நீங்க உங்க இண்டிகேட்டர்ஸ்க்கு அடிமையா இருக்கீங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க, இண்டிகேட்டர்ஸ்ங்கிறது உங்க கண்ட்ரோல்ல இருக்கிற ஒரு டூல் தான். அது ஏதோ மேஜிக் சிக்னல் கிடையாது. அதை சரியா பயன்படுத்துங்க.